ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வல்லாரைக்கீரை சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாமாங்க. இது நல்லா இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைலாம் கொடுத்தா மெமரி பவர் நல்லா அதிகமாக இருக்குங்க. இது வாரத்துக்கு 2 டைம் செஞ்சு கொடுங்க. எப்படி செய்யலாம் பார்க்கலாமா. கீரையை அரிஞ்சு எடுத்து உரமா வச்சுக்கோங்க. நல்லா தண்ணியில் போட்டு அலசி வச்சுருங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிச்சுக்குங்க. பொரிஞ்ச பிறகு சீரகம் மிளகு இது 2டையும் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைங்க, அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்த்த பிறகு வரமிளகா 4 சேர்த்துக்குங்க. வரமிளகா சேர்த்த பிறகு ஃப்ளேவருக்காண்டி ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேங்க. சேர்த்த பிறகு 2 தக்காளி சேர்த்து நல்லா வணக்கின பிறகு வெள்ளைப்பூடு ஒரு 4 பல் வெள்ளைப்பூடு சேர்த்து அதையும் சேர்த்து வணக்கிடுங்க. நம்மக்கிட்ட ஊற வச்சுருக்கோம்ல கீரை, அந்த கீரையை நல்லா அலசிட்டு அதை எடுத்து அப்படி தண்ணி வடிகட்டிட்டு அப்புறம் சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கின பிறகு என்னையெல்லாம் தூங்க வச்சோன்னா நல்லா தூங்குவாங்க. ஆனால் இந்த பையன் என்ன பண்ணுறான், நான் எந்திரிச்சோன்னா அவனும் எந்திரிச்சுக்கிறான். 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு ஒன்று விட மாட்டேங்குது. கூட தக்காளி கூட வெங்காயம் கூட ஃப்ரிட்ஜு எல்லாத்துக்குள்ளேயும் போயிட்டு வருது. இதெல்லாம் 2 நாளைக்கு எங்கேயாவது பேசாமல் அமைதியாக இருந்ததுன்னா நான் பாடி பேசாமல் அமைதி நல்லா தூங்குவேன். ஆனால் இங்கே பாருங்க, இவங்களாம் 5 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணுறாங்க, நல்லா ஃபேன் ஓடுது மேலே, அதை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரே விளையாட்டாக தான் இருக்குது. சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலாம். இதுக்கு தான் பெரிய பிள்ளை ஆகி இப்படி ஃபேமிலி மேன் ஆகி எவ்வளோ இருக்கிறது இருக்குது. அப்புறம் 4 பல் வெள்ளைப்பூடு சேர்த்து நல்லா வணக்கிடுங்க. உப்புலாம் சேர்த்து நல்லா வணக்கின பிறகு நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை வச்சுருக்கோம்லங்க, அதை சேர்த்துக்குங்க. அப்போ தான் இந்த கசப்பு தன்மை வராதுங்க. உப்பு சேர்த்துக்குங்க, உங்கள் தேவையை கரெக்டான உப்பு சேர்த்துக்குங்க. சரி, நல்லா வணக்கி ஆற வச்சுருங்க. ஃபேனில் வச்சு ஆற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறிடுங்க. இவங்க கூட ஆடி தாங்கவே முடியலங்க. அப்பா என்ன பண்ணிட்டாங்க, தூக்கி அவன் பெட்ஷீட் எடுத்து ஊற்றி போட்டாங்க. பேசாமல் கடைன்னு சொல்லிட்டு பாவம் புள்ள பாவமாக பார்த்துக்கிட்டு இருந்தான். எடுப்பான்னு சொன்னேன். ஆனால் பாவம் எந்த கை எடுக்கும்ல கால் எடுக்கணும்னு ரொம்ப பாவமாக பார்த்துக்கிட்டு இருந்தான். அதோட சரின்னு சொல்லிட்டு நம்ம ஆற வச்சுருக்கோம்லங்க, அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. நான் அப்படியே பார்த்துக்கிட்டு மழை வர மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நல்லா காற்று மழையமாக இருந்துச்சு. சட்னி அரைச்சாச்சு. பிடிச்சா ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.